ஹலோ ஹலோ ஹலோ, வெல்கம் டு தமிழக்ஸ் பாட்காஸ்ட். நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வெற்றிகரமாக வெள்ளிங்கிரி போயிட்டு வந்து விட்டோம். வெள்ளிங்கிரி ஐ மீன் தரந்தோண போயிட்டு வந்துட்டோம். 3ஆம் தேதியே போயிட்டோம். நானும் மிஸ்டர் எக்ஸும் போயிட்டு வந்தோம். அவங்கள்ட்ட அதை பற்றி தான் இன்னைக்கு பாட்காஸ்டில் பேசலான் இருக்கோம். பாட்காஸ்டுக்குள் போவோமா? ம் ஆரம்பிக்கிறாங்களா? அதான். சரி, ஆ, சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்கிருந்து எப்படி 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 ஸ்டார்ட் ஆச்சு இது வெள்ளிங்கிரி போகிற பிளான் இந்த வருஷம்? இந்த வருஷம் நாங்க சொன்ன மாதிரியே கரெக்டா பிப்ரவரி ஓபன் பண்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். பட் இருந்தாலும் அது பிளான்லாம் நிறைய ஆல்டர்லாம் ஆகி கடைசியில் அதுக்கு முந்தின நாள் ஓகே ஆகி அப்போதான் கிளம்புனோம். 3ஆம் தேதி போனோம். ஆமா, கரெக்டா 3ஆம் தேதி கிளம்பி நைட்டு ஒரு எத்தனை மணி? இங்கேருந்து ஒரு எங்க வீடு வந்து கொஞ்சம், நாங்கள் கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து காந்திபுரம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி விட்டது. லேட் ஆனதுனால நாங்கள் பூண்டி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். பூண்டி பஸ் வந்து கரெக்டாக 9:30 அப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே இந்த சிறப்பு பேருந்தெல்லாம் கிடையாது. நாங்கள் ரெகுலர் பஸ்ஸில் தான் போகணுமா. கடைசி பஸ் வந்து பூண்டிக்கு 9 மணிக்காமா பூண்டி பஸ்ஸு. நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் காந்திபுரம் போனதே 9:30 ஆகி போச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பக்கத்தில் இருந்த அந்த கண்டக்டர் கிட்ட எல்லாம் கேட்டும் போது சொன்னாங்க, ஈசா பஸ் வந்து எப்போ 10 மணிக்கு கடைசி பஸ்ஸுன்னாங்களா. சரி, எங்களுக்கு இன்னும் அப்போது 20 நிமிஷம் கிட்ட இருந்துச்சு. சரி, அதை பிடிச்சி போய் ஈசாலேருந்து நடந்து போயிடலாம் வெள்ளிங்கிரிக்குன்னு ஒரு ஐடியா வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம் வெள்ளிங்கிரி, ஐ மீன் ஈசாக்கு போயிட்டோம். 10 மணிக்கு அங்க போய் இறங்கிட்டு 10 மணிக்கா 10 மணிக்கு இங்கேருந்து ஏறணும். அப்புறம் அங்கே போகிறக்கு ஒரு ஆ, 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஈசா போகிறக்கு. ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்கால் மாதிரி போய் இறங்கின உடனே ஆட்டோ நகி, நைட் நேரம் வேறயா, ஸ்பெஷல் பஸ் நகி. ஏன்னா மாசம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால வந்துட்டு நடந்து தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. எங்க கூட ஒரு 8 பேர்லேருந்து 10 பேர் இருந்திருப்போம். எங்க ஆ, கூட பஸ்ஸில் அவ்வளோ பேர் வந்தாங்க. நாங்கள் நினைக்கல அவங்க அங்கே தான் இறங்குவாங்கன்னு. பட் இருந்தாலும் எங்க நல்ல நேரம் அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இருட்ட இருந்துச்சு, சரியான காடு இருட்டு வேறயா. கைஸ். ஏன்னா வெள்ளிங்கிரிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை யானை வந்திருக்குன்னு. அதனால ஒரு குட்டி பயம். ஏன்னா ஈசாலேருந்து நடந்து போகிறக்கு எங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடக்க வேண்டியது இருக்கு. நடக்கிறது பிரச்சனை இல்லை. நைட்டு அது நாங்கள் எங்கே நடக்க ஆரம்பிச்சது ஒரு 11-11:30 நடக்க ஈசாலேருந்து போகும்போது எங்கள் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நம்பிக்கையோட போனோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பின்னாடி ஒரு 2 வண்டி வந்துச்சு. 2 வண்டி டூ வீலரில் வந்தோன்னே தனித்தனியாக வந்திருக்கவங்கலாம் லிஃப்ட் அடிச்சு போயிட்டாங்க அவங்க கூட. அதுக்கப்புறம் கடைசியில் நாங்கள் வெறும் எங்கள் கூட ஒரு 3 பேர், அப்புறம் நானும் மிஸ்டர் எக்ஸும் போனோம். போயிட்டு இருக்கும்போது செக் போஸ்ட்லாம் தாண்டி போயிட்டோம். போயிட்டு இருக்கும்போது அது ஏற்கனவே இருட்டான பகுதி தான். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தள்ளி தள்ளி ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும், அதுவும் ஒழுங்காக எரியாது சிலதெல்லாம் இருக்கும். அது அப்புறம் எனக்கு தான் கரெக்டாக இருந்திருக்கு. அதோட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வீடு இருக்கும். அதுவும் வீடுனா அந்த தோப்பு வீடுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. அங்கே நிறைய வேற நாய் வேற இருந்துச்சு. திடீர்னு ஒரு நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்ட் பூரா கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் எங்களுக்கு பயம். கரண்ட் கட் ஆயிருச்சு. வெறும் நாங்கள் கையில் டார்ச் தான் வச்சிருக்கோம். வெறும் நாங்கள் 5 பேர் தான் இருக்கோம். திடீர்னு யானையெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு எல்லாம் பயந்துட்டோம். அப்புறம் சரி, நிற்க வேண்டாம், நடக்க ஆரம்பிச்சிடலாம் சொல்லி நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் மேலே எட்டி பார்த்தேன். ஐயோ, என் வாழ்க்கையிலே அவ்வளோ ஸ்டார்ஸை நான் பார்த்ததே இல்லை. நோ லைட் பொல்யூஷன், க்ளவுட்ஸ் இல்லை, கிளியர் ஸ்கை, அத்தனை நட்சத்திரம். நான் மார்ஸை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஜூபிட்டர் பார்த்தேன். வேற எதுவும் எனக்கு பார்த்தோன்னு தெரியல. மார்ஸ் அதெல்லாம் பார்த்து அன்னைக்கு மூன் வேற எங்களுக்கு ஃபுல் மூன் இல்லை. ஒரு மிட் நடுவில் வளர்ப்பிறையோ தேய்பிறையோ இருந்தனால நிலா வெளிச்சமும் இல்லை, எந்த லைட்டும் இல்லாமல் அப்படியே வானத்தை பார்க்க அது அப்படி இருந்துச்சு. அது உங்க 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 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, அந்த ஃபேஸை பார்த்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம இருக்கிறது சிட்டி சைடு இல்லையா, அதனால வந்துட்டு லைட்டெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். நைட் நம்ம முதல்ல வெளியே வந்து நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கவே மாட்டோம், அது வேற விஷயம்.
பட் இருந்தாலும் அப்படியே பார்த்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அங்க லைட்டும் இல்லை இல்லையா? ஏன்னா மலை சைடு அந்த அளவுக்கு லைட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இருட்டா இருக்கிற நேரத்துல நீங்க நட்சத்திரத்தை பார்த்தா ஒரே வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சின்ன வயசுல எல்லாம் பார்த்து நைட்டு மாடியில படுத்துட்டு இன்னும் தெரியுமா நட்சத்திரத்தை. அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போலாம் நைட்டு பார்த்தோன்னா நட்சத்திரம் எங்க ஒரு 2 3 தான் தெரியும். ஆனா லைட் பொல்யூஷனே இல்லாத ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி பார்த்தாதான் தெரியுது கோடிக்கணக்கில் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு. நானும் இது வரைக்கும் அந்த அளவுக்கு நிறைய நட்சத்திரத்தை பார்த்ததே இல்லை. அங்க ம். போய் அந்த இருட்டுல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சூப்பரா இருந்துச்சு. அதே சமயத்துல என்ன, ரெண்டு சைடு ஏதாச்சும் எதா செய்யற சத்தம் ஆமா. கேட்டுச்சுனாலே பக்கு பக்குன்னு ஆயிருது. ஏன்னா யானை வருமோ, சிறுத்தை வருமோ, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டை ஒரு ஒரு பக்கம் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கோம். நாங்க வேற 2 பேர் முன்னாடி போறோம், பின்னாடி 3 பேர் கொஞ்சம் தூரம் தள்ளி மாதிரி தான் வராங்களா. அதனால அது வேற கொஞ்சம் பயம். எங்கேயாச்சும் ஓடி வந்துச்சுன்னா என்ன பண்றது? சும்மாவே கண்ணு தெரியாது நைட் நேரத்துல, சுத்தமா தெரியாது. ஓடி வந்து ஒரு மிதி மிதிச்சுன்னா முடிஞ்சுச்சு. அந்த பயத்தோட தான் நானும் இவரும் சொல்லி போயிட்டு இருக்கோம். நடந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். ம். இது அப்படியே நாங்க ஸ்டோரி மாதிரி சொல்றோம், நீங்க அப்படியே கேட்டு அப்படியே படுத்துங்க. ஆமா. அப்படியே படுத்து நடந்து. முடியலன்னா சும்மா காதுல கேட்டு உட்காந்துருங்க. என்ன ஆஹ் பிரச்சனை? காசா பணமா? உம் நாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள லைட் ஐ மீன் கரண்ட் வந்துச்சு. எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது நாங்க ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன டேர்னிங்க்கு அப்புறம் 3ல 2 கிலோமீட்டர். 3ல 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேர்னிங். அந்த டேர்னிங்ல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு வளைஞ்சு வளைஞ்சு போகும். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தான். அதான் அந்த செக் போஸ்ட் ஒண்ணும் இல்லையா, அங்க இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். செக் போஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி. ம். ம். ஆ, ஆனா அங்க என்ன பிரச்சனைனா, இங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அங்க ஸ்ட்ரீட் லைட் இன்னும் தள்ளி தள்ளி இருக்கும். அதுவும் மெயின் காடு வேற. இது வரைக்கும்னா கூட உங்களுக்கு ப்ராப்பர் ரோடு, ஐ மீன் இதுக்கும் உங்களுக்கு ப்ராப்பர் ரோடு எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இருக்கும். ஆ, அந்த சைடுனா சுத்தமா வீடு இருக்காது. ஒரு வீடும் இருக்காது. சுத்தி காடு, 2 சைடும் அப்படியே அடர்ந்த காடு மட்டும்தான் இருக்கும். நடுவுல ஏதோ ரோடு போற மாதிரி இருக்கும். இப்ப அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. ஐ மீன் காடு 2 சைடு காடு, காடு. அப்படி வேணா ஆ, வச்சுக்கலாம். ம். அப்புறம் நல்ல வேளை ஒரு டாக்ஸி அண்ணா வந்தாங்க வரும்போது அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் எங்களுக்காண்டி நிறுத்தி ரிவர்ஸ் வந்து திருப்பிட்டு எங்களுக்காண்டி ஏத்திட்டு எங்களை போய் வெள்ளிங்கிரி அடிவாரத்துல இறக்கி ஏன்னா விட்டாங்க. நைட் நேரம் இல்லையா, ம். ஆபத்து ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிட்டு போய் உங்களால முடிஞ்சா தாங்கன்னாங்க. அப்படி அவங்க ஐ மீன் எங்க ஐ கூட மீன் வந்தாங்க. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தாங்க, அந்த மாதிரி அவர் சொன்னாரு. நாங்க நாங்களும் அப்படி நாங்க நாங்க கொடுத்தது நாங்களும் ஒரு 20 ரூபா 30 ரூபா தந்து அத கொஞ்சம் ப- சொன்னதுபடி நடக்கிறது தான் எங்க பாலிசி இல்லையா. என்ன பண்றது? ம். அப்புறம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு ம். அப்புறம் அப்படியே போய் உள்ள ஐ மீன் போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு நாங்க போய் குச்சி வாங்குறதுக்காண்டி அந்த குச்சி வாங்குற இடத்துக்கு போயிட்டோம். போய் 30 ரூபா. ஒரு குச்சி 30 ரூபா. போன வருஷம் வாங்கும்போது 30 ரூபா தான், இந்த வருஷம் 30 ரூபா தான். போய் குச்சியும் கொஞ்சம் பார்த்துட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பேருக்கு குச்சி எடுத்துட்டு வந்துட்டு வெளியே உட்காந்து அப்புறம் பசிக்கிறதுனால நாங்கள் சப்பாத்தி எடுத்துட்டு போயிருந்தோம். சப்பாத்தி அப்புறம் ஆளுக்கு 2 2 சப்பாத்தி. ஆ போக போக பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலான்னு ஒரு 2 2 சப்பாத்தி மட்டும் ஆளுக்கு நாங்கள் சாப்பிட்டு. என்னென்ன எட்டு போயிருந்தோம்னா சாப்பிட்றதுக்காண்டி சப்பாத்தி, அப்புறம் புதினா மிச்சர், புதினா சட்னி, மிச்சரு, அப்புறம் வேற என்ன எடுத்து கடலை மிட்டாய், போயிருந்தோம். கடலை மிட்டாயி, ஆரஞ்சு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் முக்கியமா அதுதாங்க அப்புறம் ரொம்ப உதவிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டர் கேனு, 4 நாலு 5 வாட்டர் கேனு. எடுத்துட்டு போயிருந்தோம் தண்ணி. ஏன்னா நாங்க போறது கொஞ்சம் ஏர்லியா போறனால, ஏன்னா திறந்து 2வது நாளே நாங்க போயிட்டோமா, திடீர்னு அங்க சுனையில தண்ணி வரலன்ட்டாங்கண்ணா சொல்லி நாங்க எக்ஸ்ட்ராவே வாட்டர் கேன் எடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா நான் அடிக்கடி தண்ணி குடிப்பேங்க. எனக்கு அந்த ஒரு வினோதம் ஐ மீன் ஒரு பழக்கம் இருக்கு. ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருப்பேனா நானு. அதனால கொஞ்சம் நிறைய பாட்டில் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி எடுத்துட்டு போனோம். ஆனா இப்போ உங்களுக்கு தண்ணி சொன்னல நல்லா தண்ணி வருது. இப்போ போறதுன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் பாட்டில் அதை எடுத்துட்டு போய்க்கோங்க. ஆனா அங்க பிடிக்கிற தண்ணி அதை விட ஆமா, சூப்பரா இருக்கும். சில்லுன்னு சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் தண்ணி. மூலிகை தண்ணி வேற எல்லாம் சொல்லுவாங்க.
அது எப்படி இருக்குமோ. அதுக்கப்புறம் தண்ணி அங்கே கொஞ்சம் உட்காந்து சரி நைட்டு சாப்பிடுவோம் சொல்லி நைட்டு 2 பேரும் சப்பாத்தி சாப்பிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாங்கள் ஏற ஆரம்பிச்சது ஒரு 1 மணிக்கிட்ட ஏற ஆரம்பிச்சிருப்போம். 12:45 1 மணி அந்த மாதிரி. ஆமாம், பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எப்படி இருந்தாலும் எடுத்துட்டு போனாலும் அவங்க வாங்கி வச்சிருவாங்க. அதையும் மீறி எடுத்துட்டு போறது வேணாம். ஏன்னா போறதே ஒன்னே அழகை பார்க்கணும், இல்லாட்டி ஆண்டவரை பார்க்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் வேணாம். பிளாஸ்டிக் மட்டும் ஒதி அப்புறம் வரும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை குப்பையை எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக்கை கீழே இருந்து இங்கே மேலே எடுத்துட்டு போய் போட்டுறாதீங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட். எடுத்துட்டு போனாலும் கீழே போடாதீங்க. ஆமாம், நீங்களே எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் குப்பை தொட்டியில் அந்த மாதிரி இடத்துல போட்டுருங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மலை ஏற ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு செக் பண்ணி தான் விடுவாங்க. அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்து போனீங்கன்னா பிளாஸ்டிக்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. 1 யூஸ் வாட்டர் கேன்லாம் எடுத்துட்டு போவோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அது 20 ரூபா. நீங்க திருப்பி எடுத்துட்டு அந்த வாட்டர் கேன் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கொடுத்துருவாங்க. அது எதுக்குன்னா நீங்க கீழே போடாம இருக்கணுங்கிறதுக்காண்டி அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த தடவை அந்த அளவுக்கு குப்பை இல்லை. ஆமா, சுத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க ஆரம்பத்திலே போயிட்டோம். ஆள் நடமாட்டமே இல்லாதப்போ போய் 2 அது நம்ம வாங்க லீனியரா போவோம். அதுக்கப்புறம் அங்க செக் பண்ணி கீழே செக் பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நாங்க 2 பேர் மட்டும்தான் மலையில ஏறுறோம். நாங்க போனது ஸ்டார்டிங் கூட்டமே இல்ல. 2 பேர் மட்டும் தனியா மலையில ஏறுறோம். 2 டார்ச், 2 குச்சி, நாங்க 2 பேரு, வேற யாருமே இல்ல. சுத்தி இருட்டு. அதுவும் நைட்டு வேற 12 மணினா ஒரு மணிக்கு யோசிச்சு பாருங்க. சத்தமே இல்ல. முன்னாடியும் சத்தம் இல்ல, பின்னாடியும் சத்தம் இல்ல. நம்ம பேசினா கீழே இருக்கவங்களுக்கு கேட்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நிமிடங்கள் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அஜிட்ட ப்ரோ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நின்னுக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்டேன். சரி போலான்னு சொல்லி அப்படியே நடந்து போகும்போது அப்புறம் ஆனா போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் ஏறும் போது ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. ஈஸின்னு சொல்ல வரல, போன வாட்டியை விட கஷ்டமா இல்ல. ரெண்டுக்கும் அந்த அளவுக்கு மீனிங் இல்ல. ஈஸினா போன தடவை விட ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி வச்சுக்கலாம். போன வாட்டி விட ஈஸியா இருக்கா? போன வாட்டி கரெக்ட் தான். போன வாட்டி படிக்கட்டு வந்துட்டு இறக்க முடக்கா எங்கெங்கயோ இருந்துச்சு. அது கண்டுபிடிச்சு போறதுக்கே 4000 போலக்குது. அந்த மாதிரி இருக்கும். அது நீங்க பார்த்து காலை வைக்கிறதுனா ஒன்னா வலிக்கி விடும், இல்ல நறுக்கு நறுக்குன்னு காலை ஏத்தும். நாங்க இந்த டைம் செருப்பை வேற கழட்டிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்பதான் கிரிப்பா இருக்கிறோம்னால அதனால இட்ஸ் லைக் அது பேர் என்ன? அது என்னமோ பஞ்சருங்குவாங்கல்ல, அக்குபஞ்சர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இல்ல போன டைமே ஏறினேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருந்துச்சு செருப்பு போட்டு போனதுக்கு. ஏதாவது கம்ஃபர்டபுளுக்காக ட்ரெக்கிங் போறோம். கஷ்டப்பட்டு போறதுல என்ன போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளை விட உங்களுக்கு நிறைய ஸ்லிப்பா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதுவும் இந்த மண்ணு இருக்கிற இந்த 7வது 6வது மலை அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு மண்ணுல வந்து நல்லா வலிக்கி விட்டுரும். நாங்க போன டைம் அதான் சொன்னோம்ல ஊந்தோம்னு. நீங்க அதை நாங்க சொன்னது கேட்கணும்னா நீங்க போன பாட்காஸ்ட் போய் கேளுங்க. 2024 to 25 ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அது போய் கேளுங்க. உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம்னு அப்போ விழுந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம் அந்த இதுல. அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். யாருமே இல்ல, ரொம்ப பயமாயிடுச்சு. இப்படி நாங்க ஃபர்ஸ்ட் மலையிலிருந்து நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலேயே மேல கடை வச்சிருக்கவங்க வந்து ஒரு ஆள்ல வந்து பார்த்தோம். கடை வச்சிருக்கவங்க இல்ல, அந்த கடைக்கு ஜாமான் எடுத்து போவாங்கல்ல, அவர் வந்து இங்க எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்து ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். ஏரியா பக்கத்து ஊர் தான். அவங்கள பார்த்து பேசிட்டு அவர்தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மலை வரைக்கும் எங்களுக்கு அவர் தான் துணைக்கு இருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் நாங்க பொறுமையா வரதை பார்த்துட்டு அவரே கிளம்பி போயிட்டாரு. ஆமா,
ம். எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? அவர் கூட போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஐ மீன் என்னென்னலாம் போன போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்துச்சு, எத்தனை பேர் செத்துருக்காங்க, இப்படி பார்த்து இவங்க எல்லாம் பிளாஸ்டிக் நிறைய போடுறாங்க. அவங்க வந்து கீழ இருந்து ஜாமான மே 7வது மலை, ஐயோ 4வது. 4வது மலை 4வது. வரைக்கும் எடுத்துட்டு போய் போடுவாங்க. அப்புறம் மேல இருக்க பூசாரிக்கெல்லாம் இவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் போய் சாப்பாடுலாம் கொடுப்பாங்களாமா. ஏன்னா பூசாரி கீழ வர டெய்லி சாப்பிட்றதுக்கு இறங்க முடியாதுன்றதுனால அவங்க கொஞ்ச நாள் இங்க ஐ திங்க் 2 மாசம் கிட்ட அங்கதான் இருப்பாங்க. அப்பப்போ தேவைன்னா மட்டும் கீழே வந்துட்டு போய்க்குவாங்க. ம். இத்தனைக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஏறுறப்ப அவங்க இறங்கிட்டு இருந்தாங்க. இறங்கிட்டு திரும்பி எங்க கூட ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கீழ இருந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க எங்க கூட. அப்ப அஹ், எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இறங்குன உடனே ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து திரும்பி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க மலை மேல. 4வது மலைக்கு போறதுக்காண்டி. யார அப்பவும் டயர்ட் ஆகல. அதுவும் அவர்லாம் வேற மாதிரி ப்ரோ. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்க வந்து போன வாட்டி ரொம்ப நான் வந்து நின்னு நின்னு போன வருஷம் வந்து நின்னு நின்னு ஃபர்ஸ்ட் மாலையில ஏறினேன். இந்த வருஷம் அந்த அந்த அண்ணா கூடயே போகணும்னு சொல்லி அவங்க கூடயே பேசிட்டு அப்படியே குடு குடு குடுன்னு அவங்க கூடயே ஏறிட்டு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் மலைக்கு போயிட்டு அங்கதான் வெள்ளி விநாயகர், ஐயோ வெள்ளை விநாயகர் இருக்காரு. அவரை ஒரு தரிசனம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு திருநாரை பூசிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் மலையில இருந்து அப்படியே 2வது மலை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த டைம் நாங்க போறப்ப அந்த அளவுக்கு கடைங்க எதுவும் ஓப்பன் ஆகல. ஏன்னா நாங்க போகும்போது எந்த கடையும் ஓப்பன் ஆகல. ஏன்னா நாங்க போய் 2வது நாளே திறந்து போயிட்டோம். 3ஆம் தேதி போனோம்னு சொன்னேன் இல்லையா? அது ம். தொறந்தே ஒரு 2 நாள் தான் இருக்கும். திறந்தது பிப்ரவரி 1ஆம் தேதி திறந்தாங்க. நாங்க போனது பிப்ரவரி 3ஆம் தேதி கிளம்பிட்டோம். ஆனா ஆள் நடமாட்டம் இருக்காதுல்ல. அதனால ம், கடை எதுவும் ஓப்பன் ஆகல. இப்ப இந்த டைம் மகா சிவராத்திரி இன்னைக்கு. ம், இன்னைக்கெல்லாம் வந்துட்டு கூட்டம் அள்ளுமா. ஆமா. அதனால அங்க கடைகளும் நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆள் வராத இடத்துல கடையை வச்சு என்ன பிரயோஜனம்? ம். கரெக்ட் தானே? இப்போல இருந்து உங்களுக்கு 3:30 வரைக்கும் கடை இருக்கும். மூடுறது ஐ திங்க் ஏப்ரல் முடியும் போது மூடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது பார்த்துட்டு போங்க. அப்புறம் மார்ச் எண்டிங் முடியும். 2 மாசமா 3 போன வாட்டி நம்ம ஏப்ரல் எண்டிங்ல தான் போனோம். ஏப்ரல் எண்டிங்லயே போனோம். ஆமா. மார்ச்ல எனக்கு பப்ளிக். அப்படியே போயிட்டு வேற என்ன ஃபர்ஸ்ட் மலையில இருந்து அப்படியே செகண்ட் மலையில ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் மலையில அவங்க அந்த அண்ணா கூடயே அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு அவருக்கு நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க. நாங்களும் அப்புறம் சொன்னோம். அந்த கரடி துரத்துன விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த அவர் வந்து இவங்க வந்து யாரோ கரடி அவங்க ஒரு குரூப் ஏறி இருக்காமா. அவங்க வேற ஏதோ வழி மாறி போய் ஏதோ கரடியை பார்த்து அதெல்லாம் ஏதோ கரடியெல்லாம் துரத்தி அதுக்கப்புறம் இது ஒரு எப்படி சொல்லலாம், நான் அப்பதான் எனக்கு தெரியும் கோயம்புத்தூர்லயே கரடி இருக்குன்னு. அது நாள் வரைக்கும் கோயம்புத்தூர்ல கரடி இருக்குன்னுலாம் கேள்வி even தெரியாது. இவர் ம், சொல்லிதான் தெரியும். ஆமா. ம், அப்புறம் அவர்தாங்க துணைக்கு இருந்தாரு, பேச்சு துணைக்கு. அப்புறம் வேற என்ன செகண்ட் மலையில பண்ணோம்? செகண்ட் மலை. செகண்ட் மலையில அப்படியே நடந்து போயிட்டு ம். அப்படியே அது கொஞ்சம் ஃபிளாட்டா தான் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபிளாட்டாவும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லு, ஐ மீன் படி ஃபர்ஸ்ட் பாதையும் கம்பேர் இருக்கும். பண்றப்ப கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருக்கும். அப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மலை ஃபுல்லா கல்லு, ஐ மீன் படி மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப போனீங்கன்னா உங்களுக்கு படி அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு போய் ஆமா. அது எப்படி இருந்துச்சுன்னா மண்ணு மட்டும் இருக்குது. மண்ணுல ஏதோ லைட்டா கல்லு மட்டும் இருக்கும். உங்களுக்கு ம். ஏறுறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆ, 2வது கிட்ட போகும்போது அதுவும் 2வது கொஞ்சம் மலை தூரத்துக்கு. கொஞ்சம் குட்டி தான் வேற. அதனால ம். ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 3வது மலை. 3வது மலை தான் வழுக்குப்பாறை. அங்க வந்து வழுக்குப்பாறையில அப்படியே. ஆனா வழுக்குப்பாறையில தாங்க ஒரு பயம். ஏன்னா எங்களுக்கு அப்போ குட்டி வந்து குட்டி படிக்கட்டு. குட்டி குட்டி படிக்கட்டு அது சரி. அதுக்கப்புறம் ஏதோ இலை நகர்ற சத்தம் வந்து அடிக்கடி கேட்டுச்சா. அவன் இந்த எங்க கூட வந்த அண்ணா வந்து எல்லாரும் அமைதியா இருங்க, ஏதோ சத்தம் கேக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை ஏற்கனவே பயந்துட்டு இந்த அண்ணா கூட தான் தைரியமா, இவங்க வந்தனால தான் தைரியமா வந்துட்டு இருந்தோம். அவங்க இலை சத்தம்லாம் கேக்குது, அமைதியா இருங்க ஏதோ வரும் போல. ஏற்கனவே இருந்த பீதியில இவரு வேற. அதான். அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து, ஏன்னா ஐயோ யோசிச்சு பாருங்க. மலை மேல ஏறிட்டு வேற இருக்கிறோம். அஹ் சைடு இல சத்தம் கேக்குது. வேற ஏதாச்சும் வர்றது வேற.
குரங்கு வந்து ஒரு தாவு தாவுச்சுனாலே முடிஞ்சு உருண்டே ஃபர்ஸ்ட் மலைக்கு போயிரும் 5 நிமிஷத்துல. 5 நிமிஷம் கூட இல்ல, செகண்ட் கணக்குல சர்றன்னு போயிரும் ஒரு உருண்டு உருண்டோம்னா. ஐயோ நல்ல வேலை எதுவுமே எங்க காட் கிரேஸ் எதுவும் வரல. வரும்போதுதான் குரங்க பார்த்தோம், போகும்போது குரங்க பார்க்கலப்பா. அதுவும் கீழே தானே பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே 2வது மலை முடிச்சுட்டு 3வது மலையில தான் 3வது மலை வந்தோம். 3வது மலை ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு சுனை இருக்கும். சுனையில வேணும்னா தண்ணி பிடிச்சிக்கலாம். நாங்க ஏற்கனவே கொஞ்சம் பிடிச்சத வந்து ஏற்கனவே நாங்க 5 பாட்டில் எட்டு போனோம் சொன்னோம்ல, அதுல ஒரு 2 பாட்டில் கீழே கொட்டிட்டு 2 பாட்டில் ஃப்ரெஷ்ஷான தண்ணியை பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா அது ஜிலு ஜிலுன்னு டேஸ்டா செமையா இருந்துச்சு. அதை பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சி குடிச்சிட்டு அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அங்கதாங்க ஒருத்தர் சரியான குளிர்ல ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து போத்தி அங்க ஒரு பாறை மேல படுத்து கிடக்குறாரு, தூங்கிட்டு இருக்காரு. நாங்க பக்க பக்கம் நடந்து போயிட்டு இருக்கோம், ஏதாச்சும் வருமோ. அதான் அவரு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டை மட்டும் போட்டு படுத்து கிடக்குறாரு. அப்புறம் அப்படியே 3வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். 3வது மலையில நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் அப்புறம் சுனையில கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் ஏறி கொஞ்சம் திரும்பி சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு அப்புறம் 3வது மலையில ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் ஏற ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் தூரத்துல அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணா எங்க கூட வந்தாங்களா, அந்த அண்ணா முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மெதுவா வர ஆரம்பிச்சிட்டோம், அவர் முன்னாடி போல. அதான் அவரு வந்து நார்மல் ஸ்பீட் இவனுக்கு கூட வந்தோம் லேட் ஆயிரும் சொல்லி அவங்க அப்படியே எங்களுக்கு வெயிட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2வது மலையிலயும் நின்னோம், ஃபர்ஸ்ட் மலையிலயும் நின்னோம், அப்பெல்லாம் எங்க கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் 3வது மலையில அவங்களுக்கும் டைம் ஆச்சு போல அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு உட்காந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுல என்ன ஒரே ஒரு ஹைலைட்னா, நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம்னா 2 மணி நேரம் ஆக்குவோம் அந்த மலை, 2 மலையை கடக்கிறதுக்கு. இவங்க அந்த 2 மலையே 1 மணி நேரம் தான் ஆச்சு. பேசிட்டே போனோம், எப்படி போனோம்னு தெரியல, 1 மணி நேரத்துல ஏறிட்டோம். ஏன்னா நின்னும் போல, இவங்க பேச பேச அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம், 1 மணி நேரத்துல ஏறிட்டோம். அதான் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மட்டும் மேல சில பேர் ஏறினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாருமே இல்லை, நாங்க திருப்பி தனியா தான் நடந்து போயிட்டு இருந்தோமா. எங்களுக்கு ஒரு டவுட், நாங்க போறது கரெக்டா தான் வழியா? ஏன்னா நாங்க போனது வந்து ஃபர்ஸ்டே போயிட்டோம்னால எங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் கரெக்டா இல்ல, சுத்தி வேற செடி கொஞ்சம் நிறைய அடர்த்தியா வளர்ந்துருந்துச்சா. நாங்க போறது கரெக்டான பாதையா இல்ல தப்பான பாதையா எதுவுமே தெரியல. ஆனா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில எல்லாம் பாரதியும் ஆண்டவர் மேல போட்டு, எல்லா கடவுள் மேல போட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா திடீர்னு 2 பாதை பிரியுது, 3 பாதை பிரியுது, அதுல எந்த பாதைனே தெரியல. முன்னாடி யாராச்சும் நடந்தா அவங்க பின்னாடி போலான்னு பார்த்தா முன்னாடியே ஆளை காணோம், பின்னாடியே ஆளை காணோம். அப்புறம் பாட்டு திரும்பி போட ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சதுதான். ஆமா, அப்போ கொஞ்சம் நேரமானோன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு சரி பாட்டு போட்டோம்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும், ஏதாவது கொஞ்சம் தைரியமா இருக்கனால பாட்டு போட்டு நாங்க அப்படியே பாட்டு போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே 3வது மலை கடந்துட்டு அப்படியே 4வது மலை வந்துட்டோம். 4வது மலை 4வது மலை அப்படியே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா 4வது மலையில தான் நாங்க ரொம்ப டவுட் ஆனோம், கரெக்டா தான் போறோமா தப்பா தான் போறோமான்னு. ஏன்னா அது ஃபிளாட் சர்ஃபேஸ், உங்களுக்கே நிறைய பாதை பிரியும், அதனால அது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, எப்படியோ நாங்க கரெக்டா தான் போனோம். கரெக்டா போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது 5வது மலை வரும்போது சரியான குளிர். நைட் ஒரு 3-4 இருக்கும். சரி, அப்புறம் அப்படியே 5வது மலைக்கு வந்தோம். 5வது மலை நீங்க சொல்லுங்க மிஸ்டர் எக்ஸ். 5வது மலை அங்கதாங்க மெயின் பிக்சரே ஆரம்பிச்சுது. அந்த 5வது மலைக்கு அப்புறம் தான் குளிர், சரியான குளிர். ஏன்னா லேட்டாக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால குளிர் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் மழைக்காலம் வேற, சொல்லவே வேணும். நல்லா குளிர் அடிக்கிற நேரத்துல நடக்கவும் முடியல, நடந்தா கால் வலிக்குது. கால் வலிக்குதுங்கிற பாரு. அந்த குளிர்ல ஃப்ரீஸ் ஆச்சு மண்ணு நாங்க வெறும் கால்ல தானே நடந்தோம்னு சொன்னோம். மண்ணு சில்லுன்னு இருக்கும், செருப்பும் கழட்டி இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து மெடிக்கல் கேம்புக்காண்டி போட்டிருந்த கூடாரம். நாங்க வந்து படுத்து தூங்குறதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டோம். சிம்பிளஸ் தட். ஆனா படுத்து தூங்கும் போது கரெக்டா தூங்கினா பரவாயில்ல, பின்னாடி ஒருத்தனுங்க அவனுங்க வேற எங்கேயோ இருந்து வந்துட்டு, நீ சொல்லு
என்ன 3 அலாரம் அடிக்குது, ம், எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க, ஆஃபும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதான். நான் இங்க ஒருத்தன் நடுங்கிட்டு உட்காந்துருக்கேன். இவரு மிஸ்டர் யூடி வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல. நல்லாதான் படுத்துங்க ஏங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி வேற ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒழுங்கா ஹுட்டி போட்டு போயிருக்கணும். அதெல்லாம் வேணாம், குளிராது, நான் ஸ்வெட் ஷர்ட் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த டிஷர்ட் எடுத்து போட்டு போயிட்டேன். ஒரே ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு, அப்புறம் ஒரு டவுசரு. நல்ல வேளை துண்டு இட்டு போனேன். துண்டை தலையில போட்டு ஐயோ ஐயோ போட்டுட்டு அப்படியே நடந்து இப்ப அங்க போய் படுத்து நான் ஆனா ஏதோ ஒரு கொஞ்சமா தூங்கிட்டேன். இங்க மிஸ்டர் எக்ஸ் தான் பாவம். தூக்க கிடுகிடுன்னு முடியாம. நடிக்கிட்டு பேண்ட்டை பேக்குள்ளேயே வச்சுட்டு பேண்ட் எடுத்து போட டவுசரை ம். போட்டு மேலதும் போத்தாம காலெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி. அதுவும் எனக்கு பேசிக்கலாவே குளிர்னா ஆகாது. சும்மாவே கிடுகிடுன்னு நடுங்கும். அங்க அடிக்கிற குளிருக்கு அது சுத்தம். இருக்கும் போலங்க. ஒரு 10-13 டிகிரி தான் இருக்கும் போல. அவ்வளோ குளிரு. ஏன்னா ஆல்டிடியூடும் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? attitude ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக குளிரும். ஆ டெம்பரேச்சர் லோவா அது இருக்கும். காடு வேற. சொல்லவே வேணும். நல்ல வேலை அங்க ஒரு 4 மணிக்கு போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு நான் 3ல இருந்து 5 4 மணிக்கு. மணி 5 மணி ஆ 5 மணிக்கு போயிருப்போம். ஏன்னா 6 மணிக்கு ஆமா 4 மணிக்கு சரி 4 சரி. மணி ஓகே. ஓ 4 மணிக்கு போனது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேயே படுத்துட்டு படுத்துட்டு கரெக்டா ஒரு 6 அந்த மாதிரி கரெக்டா விடியும் போது எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி. அப்போ திருப்பி இப்படி சொல்ல ஒரு எனர்ஜிலாம் வந்து ஏன்னா கொஞ்சம் குளிர் கம்மியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயாவது போய் படுத்துறணும் குளிருது. 5வது மலை பூரா அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ ஃபர்ஸ்ட் குளிருது குளிர். தூங்குறதுக்கு அப்படின்னா தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சா அதுக்கு மேல காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஆ வச்ச மறுத்து போச்சு. மறுத்து போச்சு. அப்படிதான் ம். இருந்துச்சு. நடக்க நடக்க காலு சுள்ளு சுள்ளுங்குது. செருப்பு போடவும் தோண மாட்டேங்குது. அப்புறம் பரவாயில்லன்னு அப்படியே ஆனா நாங்க 6 மணிக்கு சன்ரைஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளானு. அந்த குழுவுக்கு அது அப்படியே உல்டாவாகி 8 மணியா மாறிடுச்சு. ம். ஆனா நாங்க பரவாயில்ல சன்ரைஸ் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் மேல இருந்து பார்த்திருக்கலாம். பட் ஆனா நாங்க இங்க பிளான் பண்ணது உச்சியில இருந்து பாக்குறதா பிளானு. ம், நாங்க வந்து ஒரு 2 மலை கீழே இருந்து அதான் நாங்க 6வது மலையில இருக்கும்போது சன்ரைஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பார்த்தோம். அது சூப்பரா இருந்துச்சுங்க சன்ரைஸ்லாம். ஐயோ விஷயம் எங்களுக்கு குளிர்ல இருந்து ஹீட்டை கொடுத்து காப்பாத்துச்சு. 2வது விஷயம் ஐயோ அந்த வெளிச்சத்துல நீங்க அந்த சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கணுமே. அதுவும் ரெய்னி சீசன் வர்றே வா. எல்லாம் பச்சை பசேர்னு செம்மையா இருந்துச்சு. நிறைய செடிங்க எல்லாம் இருந்துச்சு. ம். சில்லுன்னு காத்து. ம்ஹும். ச, அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்க இருந்த அப்படியே 6வது மலையில அப்படியே கண்டினியூ ஆச்சு. 6வது மலையில திருப்பி உங்களுக்கு ஒரு சுனை வரும். 6வது 5வது 5வது மலையில நம்ம இதை சொல்ல மறந்துட்டோம். நம்ம 5வது எண்டிங்லயே அதான் 6வது கிட்டதான் இன்னொரு சுனை. நம்ம கூட ஒரு 3 பேர் 4 பேர் வந்தாங்க இல்லையா? ஆ, அவங்க எங்க கூட கம்பெனிக்கு வந்தாங்க. ஆமா ஆமா நாங்க கார்ல இறங்கணும்னு சொன்னோம்ல ஒருத்தவங்க கூட. அவங்களும் அங்கதான் பார்த்தோம். கரெக்டா 6வது மலை ஸ்டார்டிங் அங்க பார்த்திருப்போம். பார்த்து அவங்க கேட்டாங்க நீங்க எங்க கூட கார்ல தானே வந்தீங்க. எங்களுக்கு சடன் ஞாபகம் இல்ல. ஆனா அவர் ரெட் டிஷர்ட் போட்டிருந்தாரு அதுல ஒருத்தர். ஆமா அந்த ரெட் டிஷர்ட் வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஆமா உங்க கூட தான் வந்தோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க தனியா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க தனியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எல்லாத்தையும். ம். அப்புறம் 6வது மலை அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். சன்ரைஸ்ல பார்த்து எல்லாம் அப்படியே போகும்போது விடிஞ்சிருச்சு. யானை சாணத்தெல்லாம் காமிச்சாங்க. ஐயோ நீங்க எத்தனை யானை சாணம். நல்ல வேலை எதுவும் ஃப்ரெஷ்ஷா இல்ல. நிறைய யானை சாணம் ஆனா. இல்லைன்னா இயற்கையில போய் காலை வச்சு. அப்படியே போயிட்டு ஆனா அங்கதான் சில சில இடத்துல லைட்டா என்ன குழி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. சறுக்கி விடுற மாதிரி இருக்கும். 6வதுல இருந்து 6வதுல போகும்போது அது ஒரு தண்ணி கிட்ட போகும்போது ஒரு இடம் வரும். அந்த இடத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அங்க இருக்க தண்ணி சூப்பர். அதுக்கப்புறம் அப்படியே நாங்க 6வது மலை முடிஞ்சு கரெக்டாக 7வது மலை ஸ்டார்ட் ஆகும்போது அந்த
சுனை இருக்கும்ல, ஒரு ஓடை போற மாதிரி ஒரு சுனை. அங்க குளிச்சுட்டு தானே எல்லாம் போவாங்க. நாங்க குளிக்கலான்னு தான் பிளான் போட்டோம். ஏற்கனவே அடிச்ச குளிருக்கு எப்படி போய் குளிக்கிறது? அதுதானே. அதுவும் நீங்க அதுல காலை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ குத்துற மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் குளிச்சா நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி கால் கை மட்டும் கழுவிட்டு அப்படியே மேலே 7வது மலைக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக அங்கே பார்க்கும் தான் அந்த எங்க கூட ஃபர்ஸ்ட் கார்ல இறங்கணும்னு சொன்னோம்ல, அவங்கள திரும்பி பார்த்தாங்க. எங்களுக்கு முன்னாடி போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கே பார்த்தோம். அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கூடயே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்க நடுவில் வந்து ஆரஞ்சு மிட்டாய், சேவு, மிச்சர்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சோன்னே அப்புறம் அப்படியே 7வது மலை ஏற ஆரம்பிச்சு அது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா கரெக்டா மார்னிங். 7வது தாங்க கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்ல ரொம்ப அதானே, ரொம்ப கஷ்டம். பட் ஏறிடலாம், பிரச்சனைலாம் இல்ல. சரியான ஹைட்டா இருக்குங்க ஆமா, 7வது மட்டும். நீங்க வந்துட்டோம். ஆனா வந்துட்டு வந்துட்டு மட்டும் தான் சொல்லு. அந்த 2 கிலோமீட்டர் பை ஹவர் சொல்ற மாதிரிதான். அப்படி சொல்லிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 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 எப்படியோ கடைசியில கடவுளை பார்த்தாச்சு. வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்து விட்டோம். அது ஒரு சூப்பரான ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். ம். நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்குள்ள இல்லைன்னா கூட உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இடம் அந்த மாதிரி அந்த இடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. வெள்ளிங்கிரி பார்த்து போய் பட்டை போட்டு கும்பிட்டு கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி நின்றுட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்துல தான் கேரளா பார்டரு. மிஸ்டர் எக்ஸ் வந்து போகலான்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு கொஞ்சம் ஹைட்டுனா பயம் இல்லை, காத்தடிக்குது, அது லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட மரணம் நிச்சயம். அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே போகலான்னாங்க. நான் கொஞ்சம் பயத்தில் வேண்டான்ட்டேன். சரி, அடுத்த வாட்டி போகும்போதாவது போகிறோமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சாமி பார்க்க எப்படி இருந்துச்சு 7வது மலை? அருமையா இருந்துச்சுங்க. சிம்பிளா சொல்லணும்னா சிவனை பார்த்துட்டு பட்டையை போட்டு அப்படியே ஒரு எட்டரை மணிக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். எங்க 7வது மலையில உட்காந்து அங்க சாமி பாட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருந்திருக்கும். ஒரு பாறை 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 மேல அப்படியே சாஞ்சிட்டு நாங்க எடுத்துட்டு வந்த சப்பாத்தியை சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பசிச்சுது. ஒரு மிச்சரு டப்பா, ஒரு டிஃபன் டிஃபன் பாக்ஸ் முழுக்க ஒரு மிச்சரு ஃபுல்லா போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருந்தோம் அந்த மிச்சரை. அப்ப எப்படி இருக்கும்? சரியான டயர்டு. 9 மணிக்கு. ஆனா இத்தனைக்கும் அந்த 9 மணிக்கு வெயில் அடிக்குது, ஆனா எரியல. ஏன்னா அந்த அளவுக்கு காத்தும் அடிக்குது, ஜில்லுன்னு இருக்கு காலையில நேரத்துல. இந்த அடுத்த மாசம்லாம் போனீங்கன்னா சுத்தம் வெயிலுக்கு நீங்க 7 மணி 8 மணிக்கே சுருங்கும், அந்த மாதிரி இருக்கும். மேல பிரச்சனை இல்ல, உங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சா ரொம்ப வெயில வந்துடும். மேலேயும் அதுவும் கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும், அது வரைக்கும் நீங்க தாங்கிடலாம். அதுக்கு மேல போச்சுன்னா தாங்கிறது கஷ்டம். சம்மர் டைம்ல மட்டும் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்ல ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த டைம் மண்ணு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுப்பா. ஆமா, குளிர்காலம் இல்லையா, யாரும் நடந்து எதையும் லூஸ் பண்ணி நடக்கல, அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க இங்கதான் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். என்னன்னு மிஸ்டர் எக்ஸ் சொல்லுவாங்க, கேளுங்க. என்ன கண்டுபிடிச்சோம்? நாங்க இங்கதான் நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சோம். போன வாட்டி நாங்க விழுந்ததுக்கு காரணம் நாங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வச்சோம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சோம். ஸ்பீடானா நம்ம நடக்கிற மாதிரி பயப்படாம. ஏன்னா பயப்பட்டு வைக்கும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா வைப்போம். அது ஏற்கனவே சாப்பிட்டான சாயிரு, நீங்க அது மேல போய் சாப்பிட்டா காலை வச்சுக்கணும், தான் செய்யும். அதனால நார்மலா நீங்க நடக்கிற மாதிரி நடக்கணும். அதுக்குன்னு வேகமாவும் போயிடக்கூடாது. வேகமா போனீங்கன்னா உங்களுக்கு சறுக்கி விட்டுரும். அவ்வளவுதான், சிம்பிள். அது பண்ணாலே கரெக்டா இருக்கும். ஆனா வெயில், எனக்கு தெரிஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி மண்ணு லூஸ் ஆகி
அப்படியே திரும்பி எப்பவும் போல சாஃப்ட் ஸ்டேட்டுக்கே வந்துரும்னு நினைக்கிறேன். அது அப்பதான் பார்ப்போம். கொஞ்சம் ஹார்டு. ம். அப்போ நீங்க நார்மலா நடக்கிற மாதிரி நடந்தா போதும். முக்கியம் செருப்பை கழட்டிட்டு இறங்குங்க. ஆமா. 5வது ஐ மீன் ஒரு 5வதுல இருந்தே நீங்க செருப்பு கழட்டிருங்க. ம். இல்லாட்டி உங்க ஷூ போட்டிருந்தீங்கன்னா ஓகே. செருப்புனா மேக்ஸிமம் கழட்டி பேக்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க 7வது மலையில இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கிட்டு அப்படியே வந்து அதுவும் இறங்குது. இது எந்த மாதிரி ஒரு மலைன்னா இறங்கும். நம்ம தெரிஞ்ச மலை வரைக்கும் டாப்ல இருந்து இறங்கும்போது ஸ்ட்ரெயிட்டா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இது வந்து அதுக்கு உல்டான்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா 7வது மலையிலேருந்து இறங்குறோம். திரும்பி பார்த்தா ஏறுது. சரி ஏறிட்டோம் நெக்ஸ்ட் இறங்கலான்னு பார்த்தா இறங்குனதுக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு மலை ஏறுது. இது ஒரு 2, 3 டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இறங்குறோம் ஏறுறோம் இறங்குறோம் ஏறுறோம். எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு. நம்ம இறங்குறோமா இல்லை திடீர்னு ஏதாவது தப்பான வழி பிடிச்சிட்டோமான்னு. திடீர்னு வேற இதோட கண்டினியூஷனா இதுக்கு கூட ஜாயின் ஆகி மேலே போயிட போறோம்னு சொல்லிட்டு அது ஒரு பயமப்பா. அதுக்கப்புறம் எப்படியோ நல்ல வேளை நாங்க கரெக்டா தான் ஏறி போயிட்டோம். அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டோம். எங்க கூட ஒருத்தங்க கார்ல வந்தாங்கன்னு சொன்னோம்ல, நடுவுல அங்க பார்த்துட்டு இருந்தோம்ல, அவங்க வந்து பூசாரிட்ட இருந்து ஒரு சாக்கு வாங்கிட்டு, சாக்கு ஏன் வாங்குனாங்கன்னா, அந்த குப்பையெல்லாம் கீழ இருக்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி பிளாஸ்டிக்லாம் எடுத்து உள்ள போட்டு கீழ எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ நல்ல உள்ளமா இருந்திருப்பாங்கன்னு. அவங்கள பார்த்து தான் நான் சொன்னேன், நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சுச்சுன்னா குப்பைய எடுத்துட்டு வாங்கன்னு. ம். ஆனா நாங்க இறங்கும் போது ஒருத்தரை பார்த்தோம். அஹ் மூட்டை அவ்வளோ பெருசு எடுத்து மண்டை மேல வச்சுட்டு 6வது மலையில ம். நார்மலா நடந்து போயிட்டு இருக்காரு. நாங்க ஒண்ணுத்தையும் காணோம். ஒண்ணும் இல்லாதப்ப நடக்கிறப்ப வலிக்கு வலிக்கு விழுகுறோம். அவரு நார்மலா நடந்து போறாரு. அந்த காத்துக்கு கால் லைட்டா ஸ்லிப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே தெரில. அவரு எப்பவுமே நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. அந்த கடைக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அதனால அது பழகி பழகி அந்த மாதிரி இருந்தாரு. ம். அதுக்கப்புறம் அப்படியே நடந்துட்டு அப்புறம் திருப்பி 6வதுல இருக்கிற சூழ்நிலையில தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ம், திரும்பி அந்த அந்த குளிக்கிற இடத்துல போய் அவங்க இந்த தவக்கலை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி அதை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு ம், அதுக்கப்புறம் கை கால் மட்டும் கழுவிட்டு ஆமா திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி நடந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் நடக்கும்போது ஆமா வெயில் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு அங்கங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சோம். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அப்புறம் திருப்பி அவங்கள பார்த்து வந்தது கார்ல பார்த்தோம்னால திருப்பி அவங்க வந்து ஒரு பாதி சாக்கு வந்து 5வது மலை கிட்ட அவங்க ஒரு பாதி சாக்கு வந்து இது போட்டிருப்பாங்க. ஐ மீன் பிளாஸ்டிக்கை நிறச்சிருப்பாங்க. அப்படியே அதை எடுத்துட்டு வந்து எங்கேயாவது பிளாஸ்டிக் பார்த்தாங்கன்னா எடுத்து எடுத்து உள்ள போட்டுருவாங்க. ம். அதுக்கப்புறம் அங்க வந்து ஒருத்தங்களுக்கு கால்ல வந்து அந்த தொடை இருக்கும். தொடைக்கு அந்த முட்டி கீழ ஒரு காஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவருக்கு வந்து அது புடிச்சுக்கிச்சு. புடிச்சோன மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஒரு ஆயின்மெண்ட் வச்சிருந்தாரு. அத குடுத்து தான் அவங்களுக்கு உடனடி நிவாரணம் அது அப்போதைக்கு மட்டும். குடுத்த ஒரு சில நிமிஷத்திலே அது சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆயில்மெண்ட். சில நிமிஷம் ஆ கேட்டு வச்சுக்கோங்க. சரியாயிரும். உங்களுக்கு நார்மலா திருப்பி கால் வந்துரும். திருப்பி நடக்க ஆரம்பிச்சலாம். அந்த மாரி அவங்களுக்கு குடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் நாங்க ஆனா அப்படியே அதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா அந்த சில நிமிஷம் வந்துட்டு வேலையை காமிக்க ஆரம்பிச்சிரும் சொன்னேன் பாத்தீங்களா, அப்போ வந்து சரியாயிரும். சரியாயிட்டு அந்த ஆயின்மெண்ட் லைட்டா காய ஆரம்பிச்சதுன்னா திரும்பி பழையபடி வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ம். இது பேர் இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அப்போதைக்கு மட்டும் வலி எடுக்காது. ஆ கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சதுன்னா நல்லா வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் எப்பவும் போல பழையபடி. அப்புறம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனாப்புல. ஆமா. ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி ஏறணுமோ அதே மாரி இறங்கிட்டு அப்படியே திருப்பி 3வது சூழ்நிலையில தண்ணி பிடிச்சிட்டு திருப்பி வந்துட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டோம் கீழ. திருப்பி வந்த ஸ்டோரி எதுவுமே சிறப்பா நடக்கல. ஐ மீன் எதுவுமே சம்பவம் நடக்கல. எல்லாம் ஆனா பார்த்து இறங்குனதுக்கு பத்திரமா அப்புறமா ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சு. ஆ நான் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு குரங்கு என் பக்கத்துல வந்துச்சுன்னு சொல்லி பேகை நவுத்திட்டேன். அந்த குரங்கு இன்னொரு குரங்கு கூப்பிட்டுருக்கும் போலக்கு, அது எனக்கு தெரியல. நாங்க சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம், ரொம்ப லைட்டா தாகம் எடுத்து
பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கி வச்சிருந்தோம். வாங்கிட்டு யூடி கூட பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது குரங்கு வந்து என் கையை பிடிச்சிருக்கு. அது எனக்கு தெரியல. குரங்கு கையை பிடிச்ச உடனே நான் வேற எதுவும் என் கையில படுதோன்னு டக்குன்னு எடுக்கிறேன். பார்த்தா அந்த குரங்கு வந்துட்டு என்கிட்ட இருக்க ஜூஸ் பாட்டில் பிடுங்க ட்ரை பண்ணி இருக்குது. நான் அது குரங்கு இருக்கதே பார்க்காம நான் திரும்பி கையை தூக்கினேன். அப்புறம் அந்த மாதிரி சத்தம் போடும்ல. கடிக்கிற மாதிரி கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பல்ல காமிச்சிட்டு நின்னுச்சு. அதுக்கப்புறம் நாங்க சரி, வச்சிருந்த எதுக்கு குச்சியை கடி காட்டி வாங்கிட்டுன்னு அத துரத்தி எதுக்கு கடி வாங்கிட்டு அதான் அமைதியா சரி அதை பார்த்தா தானே பிரச்சனை பார்க்காம திரும்பி இறங்கி போயிட்டா. பஸ்ஸை காணோம். அதானே. பஸ் தம்பி வர்றதுக்கே இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும்ட்டாங்க. அப்புறம் அந்த 1 மணி நேரத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பதிலா ஆட்டோவை பிடிச்சி ஆமா ஈசால போய் இறங்கி ஈசால வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது பெரிய சம்பவம் சொல்றேன், அப்படியே ஸ்லோவா போவோம். அப்புறம் ஈசால பஸ்ல ஐ மீன் அங்க ஆட்டோல இருந்து ஈசா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஈசா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பின்னாடி கடை இருந்துச்சா, அந்த கடையில போய் ஒரு உளுந்த வடையும் கிரீம் பண்ணும் வாங்கினோம். காம்பினேஷன் ஒஸ்டா தான் இருக்கும். பட் பசிக்கு எங்களுக்கு எது இருந்தாலும் சரி. பசி இருந்தா நீயா இருக்க மாட்டோம். ஐயோ இது சொல்ல மாட்டோம். கரெக்டா நாங்க ஒரு 3:30க்கு அந்த மாதிரி இறங்கி இருப்போம். இறங்கிட்டு அங்க இருந்து 4 மணிக்கிட்ட இறங்கி இருக்கோம். அப்புறம் அங்க இருந்து ஈசா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு க்ரீம் பண்ண அதே மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டு நாங்க பஸ் வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகுமோன்னு சொல்லி பொறுமையா சாப்பிட்டு இருந்தோம். க்ரீம் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வடை வாங்கணுமா, கரெக்டா வடை வாங்கும்போது பஸ் வந்துருச்சு. சரின்னு சொல்லி நாங்க அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு பேக் எடுத்தேன், குச்சி எடுத்தேன். குச்சி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம் வரும்போது. பேக் எடுத்தேன், வடை எடுத்தேன், சேஞ்ச் வாங்கினேன். ஆனா திருப்பி அப்படியே போய் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். நாங்க காந்திபுரம் போறோம்னு சொல்லி காந்திபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். அது கொஞ்சம் எவ்வளோ ஒருத்தருக்கு 39 ரூபா கிட்ட வந்துச்சு. 80 ரூபா மொத்தமா ஆயிடுச்சு. வாங்கிட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் ஈசா கொஞ்சம் தள்ளி அப்படியே ஈசா விட்டு வெளியே போய் அப்படியே அது அடுத்த ஸ்டாப்லாம் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. நான் போனை பாக்கெட்ல தேடுறேன். பார்த்தா போனை காணும். சரி பேக்ல போட்டிருப்போன்னு பேக்ல தேடுறேன். பேக்ல காணும். அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது, வடை வாங்கினேன், பேக் எடுத்தேன், காசு வாங்கினேன், போன் எடுக்கல. ஏன்னா போன் வந்து வெளியே வச்சிருந்தேன் அந்த ஒரு சேர்ல, மறந்துட்டு வந்தேன். இதுக்கு அதுக்கு மேலேதான் பேகை வச்சு அதுக்கு மேலதான் வடையும் வச்சிருந்தாப்ல. அந்த பேக் எடுக்கிறப்போ போன் எடுக்காம வந்திருக்காப்ல. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் திருப்பி நடந்து கண்டக்டர் அண்ணா நிறுத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது நல்ல வேலை ஒரு பூண்டி பஸ் உள்ள போச்சா, அந்த பஸ்ல இறங்கி ஈஷாவோட அந்த என்ட்ரன்ஸ்ல இறங்கிட்டு திருப்பி அந்த கடைக்கு, ஏன்னா நடுவில் அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பண்ணேன் என் ஃபோனுக்கு. அப்போ ஒரு அந்த கடைக்காரன் நான் எடுத்து, தம்பி என்கிட்ட தான் இருக்கு, நீங்க வாங்க கடைக்கு வாங்க, எடுத்து வச்சிருக்கேன் வாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பி நடந்து, ஏற்கனவே எங்களால முடியல, வெள்ளிங்கிரி வரைக்கும் நடந்து விட்டோம். திருப்பி அங்கிருந்து ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நடந்துட்டு அங்க போய் ஃபோன் வாங்கிட்டு அப்புறம் தான் மன திருப்தியாச்சு. நல்ல வேலை. ஆனா பஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அவங்க தான் ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் கொடுத்து, தம்பி கவலைப்படாத அங்கதான் இருக்கும் சொல்லி, அப்புறம் எப்படி போகணும்னு வழியெல்லாம் காட்டினாங்க. ஏன்னா அது பூண்டி பஸ்ல ஈசாக்குள்ள போகாது, ஈசா என்ட்ரன்ஸ்லயே விட்டுட்டு அது பூண்டி போயிருமா. நல்ல வேலை அங்க விட்டுட்டு, தம்பி நீங்க திருப்பி இங்கேயே வந்துடுங்க, இந்த பஸ் பூண்டி பஸ் கம்மியா தான் இருக்கும் காசு, அந்த ஈசா பஸ்னா காஸ்ட்லியா இருக்கும் 40 ரூபா, இதுனா உங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்தியே 20 ரூபா தான் வரும் அந்த மாதிரி சொன்னாங்களா. சரின்னு சொல்லி இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு நாங்க அப்படியே ஏறி அதுக்கப்புறம் போய் அங்க ஃபோன் இருந்துச்சு, ஃபோனை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்து திருப்பி கொஞ்சம் தூரம்னால ஈசால இருந்து ஈசா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும், ஐ மீன் ஈசாக்கு வெளியே வரைக்கும் நடந்துட்டு ஆனா சரியான கால் வலிக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா உட்காரக்கு எதுவுமே இடம் இல்லை, செய்ய வேண்டியது சூழ்நிலை. சரின்னு பூண்டி பஸ் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு. அப்புறம் டவுன் ஹால் வந்துட்டு அப்புறம் எங்க ஊருக்கு நாங்க வந்துட்டோம். இதுல நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒழுங்கா ஒரு 1 மணி நேரம் பூண்டியிலே உட்காந்துருக்கலாம். போன் தொலைச்சிருக்க மாட்டோம், எதுவும் தொலைச்சிருக்க மாட்டோம். அதே இடத்துல பஸ்ஸை பிடிச்சிருக்கல, கம்மியாவும் ஆயிருக்கும் காசு. ஆட்டோவை பிடிச்சி அங்க போய் இறங்கி அங்க போய் பஸ் பிடிச்சி திரும்பி இறங்கி அதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் அதுக்கு மேலே ஆக்கியிருப்போம். ஆமா, எங்களுக்கு கரெக்டா 4 மணி 5 மணிக்கு பஸ்ன்னாங்க. 5 எப்போ சொன்னாங்க. சரி, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. 1/2 மணி நேரமோ 3/4 4:30 மணிக்கு
ஆஹ் 4:30 மணி பஸ்ஸு. நாங்க ஆஹ் 4 மணி ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா உட்காந்துருந்தோம்னா அந்த பஸ்ஸை பிடிச்சி வந்திருக்கலாம். கரெக்ட். அதை விட்டு ஆட்டோவை பிடிச்சி ஏறி ஈசால போய் இறங்கி போனை தொலைச்சி திரும்பி 3 ஸ்டாப் தள்ளி இறங்கி திரும்பி அங்கிருந்து நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சி ஈசால வந்து திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பஸ் ஏறி நைட்டு வந்தோங்க. நாங்க போனது இங்க இருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பி இருப்போம் எங்க வீட்ல இருந்து. திருப்பி வந்தது ஒரு 8 மணி. ஒரு 24 ஹவர்ஸ் ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். போன வாட்டி கூட நாங்க 12 மணி நேரத்துல வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த வாட்டி மொத்தம் 24 மணி நேரம் ஆகி போச்சு. ஆனா நடக்கலாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா போன வாட்டி விட நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் போனை தொலைச்சேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போனை தொலைச்சது. ஆனா அங்கதாங்க ஒண்ணு பார்த்தோம். ஈசால மாடுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்கறதுக்கு காசு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. 2 அந்த உரண்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புல்லுலாம் போடுவாங்களா மாடுக்கு, அது குடுக்கறதுக்கு உனக்கு காசு கேக்குறானுங்க. அதையும் சில பேர் காசு கொடுத்துட்டு போய் இந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தாலே அத்தனை மாடு கிடக்கும். அதுக்கு போய் ஏதாவது புல்லு போடலாம். அது தொடுறதுக்கும் இது சாப்பிடறதுக்கு அந்த 2 இது கொடுக்கறதுக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? அதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டோம். வந்துட்டு கேட்டு அப்புறம் அடுத்த நாள் எப்பவும் போல நான் திருப்பி வாழ்க்கை நார்மலாக ஆரம்பிச்சு விட்டது. ஆனா இதுதான் எங்க வெள்ளிங்கிரி ஜேர்னி 2025ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போயிருக்கோம். இன்னும் போலாம் தான் இன்னொரு வாட்டி திருப்பி போலாம் தான் ஐடியா இருக்கு. போலான்னு ஒரு பிளான். என்ன ஆகும் தெரியல. போயிரும் கண்டிப்பா. அப்போ போகும்போது திருப்பி அது வேணா பாட்காஸ்ட் போட முடிஞ்சா போடுறோம். இல்ல அது திருப்பி ஒரே விஷயம் தான் நினைச்சுன்னா போடல. சரி, உங்களுக்கு பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அப்புறம் ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுருங்க. பாட்காஸ்ட்ல ஐ மீன் ஸ்பாட்டிஃபைல லைக் போடுங்க. லைக் போடுங்க. வேற எதுலயாவது கேட்டிங்கன்னா நீங்க கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் அபவுட்ல கொடுத்துருப்பேன். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்துடும். அங்க போய் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க அது ரிலேட்டடா அடுத்த டாபிக் பேசுறோம். அவ்வளோதான். டாடா. See you later. Bye.